ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் செல்வி கிளாஸ் ரூமுக்குமே வந்துடுறாங்க. நம்ம நல்லபடியாக படித்து டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயுமே நினச்சிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. இப்போது கிளாஸ் எடுக்கிறதுக்காக டீச்சருமே வராங்க. கூடவே எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக, அதாவது அதை காட்டி நம்ம ஒரு டீச் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் எலும்பு குண்டு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எடுத்துகிட்டு வராங்க. அதை அதாவது கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போவே நம்ம தமிழ் செல்விக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துடுது. வாமிட் எடுக்கிறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. உடனே டீச்சர் வந்து, என்னம்மாச்சு, ஏன் உனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டீச்சர் வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ப்ரெக்னென்சி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ நல்லா படித்து டாக்டர் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம வசந்திக்கிட்ட, அம்மா அதான் நம்ம வக்கீலை வர சொன்னேன்ல, அவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே அவங்க சொன்ன வக்கீலுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், நீங்களும் நம்ம சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வசந்தி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நீயும் அவசரப்பட்டு முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லைம்மா நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கலை, அவங்களுக்கே என்ன வேண்டான்னு சொல்லி ஒதுக்கும் போது என்ன வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறப்போ நான் ஏன் வேண்டான்னு சொல்லக்கூடாது, அவங்க இல்லாமலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்கிறாங்க. இந்த நோட்டீஸுமே ராஜாங்க வீட்டுக்கு போகுது. எங்கள் சேது வந்து நோட்டீஸை பார்த்துட்டு, அப்போது அவளும் அதே எண்ணத்தோடு தான் இருந்திருக்கா, நம்ம மேலே அவளுக்கு துளி கூட பாசம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைக்கிறாங்க. உடனே ராஜாங்க கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா, டிவோர்ஸ் முடிஞ்சதும் எனக்கு கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கமுமே சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரி வந்து ராஜாங்க கிட்ட, அண்ணன் ஏதோ நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், சின்ன வயசுலேருந்தே இது தாமரைக்கு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை, அண்ணன் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி வந்து ராஜாங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வசந்தி வந்து தமிழ் செல்வி வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே என்னடானா சாவித்திரி வந்து தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை, அதாவது அவங்களோட மனசை வந்து கழுவ பார்க்குறாங்க. ராஜாங்கமுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சேதுவுமே முன்ன வந்து சொன்னால் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம், தாமரையவே சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ராஜாங்கம் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் செல்வியும் சேதும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.